சோஷியல் மீடியாலேயே தான் நம்ம வந்து நம்மளை வளர்த்தணும், நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு நம்ம வந்து நம்ம யாருன்னு காட்டிக்கணும் அப்படின்லாம் சிலர் முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நெடுநாள் நிற்காது. உங்கள் மேலே ஒரு காவி சாயம் ஒன்று பூசப்படுது சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி எதிர்கொள்கிறீங்க சார்? வக்கீலுக்கு நோட்டீஸ் கொடுக்குறது, வக்கீலை கோர்ட்டுக்கு வான்னு சொல்கிறது, வாடகை நீ கொடுக்காம இருக்காம ஏன் கொடுக்காம இருக்கிற கொடுன்னு சொல்கிறது, ஏன் உன் பொண்டாட்டி கூட நீ வந்து ஒழுங்காக குடும்பம் நடத்தலையாம நீ குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் கேட்கக்கூடிய உரிமை பார் கவுன்சில் கிடையாது. வழக்கறிஞர் வாயை மூடுனீங்கன்னா இந்த வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியே அது கெட்டு போகும். ஆசை காட்டுவாங்க, 10,000 தரேன், 50,000 தரேன், 1 லட்சம் தரேன்னு. போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. இவன்லாம் வக்கீலாக என்னையா பண்ண போகிறான், இவங்கெல்லாம் வக்கீலாகாமலே இருந்திருக்கலாம்னு சாபம் விட்டுருவானுங்க. அன்றைக்கே அந்த சாபம் நம்ம வாங்கக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம். 4 முறை MHA உடைய தலைவர், ஒரு ஆக்டிவான வழக்கறிஞர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர், அரசியலும் ஓய்வின்றி வேலை செய்கிற ஒரு நபர், பார் கவுன்சிலுடைய மெம்பர் அப்படின்னு பல பொறுப்புகளை வைக்கிற திரு வழக்கறிஞர் பால் கனகராஜ் சார் அவங்களோட இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். வரப்போகிற இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி எலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டம், சார் கிட்ட இருந்து ஒரு சில கேள்விகளை மட்டும் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம சாரை மீட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, 4 முறை வந்து MHAவோட தலைவராக இருந்திருக்கீங்க, பார் கவுன்சில் மெம்பராக இருந்திருக்கீங்க, ஆக்டிவாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தினமும் வந்து உங்களை கோர்ட்டில் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களை சுற்றி எந்த குரூப்புமே இருக்காது. அதையும் தாண்டி நீங்கள் அரசியல்லையும் ஒரு சில வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி சார் இந்த 4 பணிகளையும் உங்களால் ஒன்றா சேர்ந்து செய்ய முடியுது? இல்லை, நான் வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். அது வந்து வித்தின் தி கேம்பஸ் தான். அதனால் நான் தொழில் செய்து கொண்டே அந்த வேலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வழக்கறிஞர்களுக்கான ஒரு தலைமை தான். அதனால் வழக்கறிஞர்களுடைய கஷ்டங்களோ அவங்களுடைய தினமும் சந்திக்கின்ற இன்னல்களோ நம்ம வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா நம்ம தொழில் செய்கிறோம், நம்ம வழக்கறிஞராக தினமும் கோர்ட்டுக்கு போகிறோம், தினமும் பார்க்குறோம், தினமும் 10 பேரை பார்க்குறோம், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய தொழில் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக அங்கேயே இருப்பதனால அது எனக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது. அதை தாண்டி ஏதாவது பொது சமாச்சாரங்கள் வரும், சில சட்டங்களை அமலுக்கு கொண்டு வருவாங்க, அது வந்து வழக்கறிஞர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அந்த சமயத்தில் எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போது மற்ற சங்கத்தினுடைய தலைவர்களை கலந்து பேசுவோம். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரே உணர்வில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பெரிய போராட்டம் பண்ணுவோம். அதனால் வழக்கறிஞர் தொழில் பார்த்துக்கிட்டே இந்த தலைமை பொறுப்பு வகித்ததுனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. நல்ல சந்தோஷமாகவும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாகவும் தான் நான் அதை பண்ணேன். அவைலபிளாக இருக்கிறதுனால எல்லோருமே என்கிட்ட வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அவங்களுக்கு கருத்தை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. சிலதை ஏற்றுக்குவேன், சிலதை ஏற்றுக்க மாட்டேன். அவங்க பார்வையில் சரியாக இருக்கும், என் பார்வையில் தவறாக இருக்கும். எல்லோருடைய பார்வையிலும் தவறாக இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மற்றதெல்லாம் நான் வந்து வழக்கறிஞர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கேன். அதனால் அது எனக்கு பெரிய சுமையாக தெரியல. அடுத்தது அரசியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, சமுதாய சேவைக்கான பொறுப்பில் இருக்கிறவங்க நிச்சயமாக அரசியல் தொடர்பு வச்சுக்கணும். ஏன்னா அது ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து பல நல்ல விஷயங்களை வந்து பெற்று நம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு, நம்மை தலைமையாக கொண்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அரசியல் பயணம், என்னுடைய அரசியல் பயணம் அதை நம்பி தான் போனது. மற்றபடி எனக்காகவோ என்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவோ அப்படிலாம் நம்ம போனது கிடையாது. எதுவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதன் மூலமாக நம்ம வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது நன்மை கொண்டு வர முடியுமா அப்படின்றதுக்காக தான் அரசியல் பயணம். அப்போ அரசியல் பயணம் போகும்போது அங்கே போய் நம்ம சும்மா உட்கார முடியாது. அவங்க கொடுக்குற வேலையை நம்ம பார்க்கணும், அவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவிடணும். அதனால் அதுக்கு ஒரு நேரம் இருக்கும். என்னை புரிந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறவர், இவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்தணும். அதனால் அவரை வந்து மற்ற கட்சிக்காரங்களை மாதிரியோ மற்ற கட்சி தலைவர்களைப் போலவும் நேரடியாக கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ணணும், கூட வச்சுக்கணும், சில விஷயங்கள் செய்யணுன்றலாம் நினைக்க மாட்டாங்க. தேவைப்படும் போது கூப்பிடுவாங்க. அதுவும் அரசியல் சட்டம் தொடர்பான விஷயங்களை மட்டும் என்னோட கலந்து பேசி அது ஒன்றுனா பொறுப்பை எனக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற வேலையை நான் செய்வேன். அதனால் இந்த தலைமை பொறுப்பாக இருந்தாலும், வழக்கறிஞர் சங்க தலைமை பொறுப்பாக இருந்தாலும், அரசியல் கட்சி சார்ந்து நான் செயல்பட்டதாக இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய சிரமமாக தெரியல. இதன் மத்தியில் நம்ம வந்து ஏன் தொழில் பண்ணுறோம்னாக்கா அதுதான் வாழ்வாதாரம். நான் முதல்ல அட்வொகேட், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. நான் ஒரு வழக்கறிஞராக நிற்கணும், ஒரு வழக்கறிஞர் சங்க தலைவனாக இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் செழிப்பாக இருக்கணும், இல்லை வந்து நல்ல ஒரு சேவை செய்யக்கூடியவனாக இருக்கணும்னாக்கா அடிப்படை ஆதாரம் நான் வழக்கறிஞராக அறியப்பட்டது தான். அந்த வழக்கறிஞர் தொழிலை விடவே கூடாது. அதனால தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். இன்றைக்கும் இருக்கிறேன், இன்றைக்கும் ட்ரையல் நடத்துகிறேன், இன்றைக்கும் நான் வந்து பலவிதமான வழக்குகளை கையாள் கொண்டிருக்கேன். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய சிரமமாக தெரியல, மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கேன். சார், இந்த பார் கவுன்சிலோட எலெக்ஷனோட முக்கிய நோக்கமே வந்து அட்வொகேட்ஸோட வெல்ஃபேர் தான் சார்.
ஸோ வெல்ஃபேர் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நாலு தடவை வந்து எம்ஹெச்ஏவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ வழக்கறிஞர்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு எல்லாரை விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒரு ஆய்வே கூட செஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக இப்போ இருக்கிற தலைமுறை வழக்கறிஞர்களுக்கு செய்ய போகிற ஒரு 2 நல்வாழ்வு திட்டங்கள், இல்லை அவங்களுக்கு வச்சிருக்கிற ஏதாவது 2 கனவு திட்டங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். அடிப்படை என்ன தேவை, இன்றைய தலைமுறைக்கு என்ன தேவைன்னா, அவங்க வந்து என்ரோல் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. என்ரோல் பண்ற அத்தனை பேரும் ப்ராக்டிஸ் வர்றதில்லை. அது பெரிய டிராபேக். சரி, ப்ராக்டிஸ் பண்றவங்க அத்தனை பேருமே வந்து ஃபீல்டில் நிலையா நின்று ஜெயிக்கிறது இல்லை. ஜெயிக்க கூட வேண்டாம், ஒரு மீடியாக்கராக கூட அவங்க வந்து வாழ்க்கையில் பயணப்படுறதில்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கேஸ் வரல, நமக்கு என்னடா ஒன்றும் இல்லை, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, நல்ல ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு வழக்கு வராது. இந்த மாதிரி அவங்க வந்து ஃபெட்டப் ஆகி வேறு வழியில் போகக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். சும்மா நான் வந்து வக்கீலுக்கு நான் எது வேணா செய்வேன், அது வேணா செய்வேன்றதெல்லாம் ஹம்பக், பேச முடியாது. என்னுடைய உள்ளார்ந்த இது என்னன்னாக்கா, இந்த வழக்கறிஞர்கள் இந்த ஃபீல்டில் நிற்கணும்னா அடிப்படை தேவை என்னன்னா பணம் தான். அந்த பணம் இல்லை அப்படின்னும்போது ஒரு 21 வயசுல ஒரு 5 இயர் லா கோர்ஸ் முடிக்கிறாங்க. யூஜி படிச்சுட்டு வந்தாங்கன்னாக்கா 22 வயசுல முடிக்கிறாங்க. பிஜி படிச்சுட்டு வயசு வந்தாங்க 25 வயசுல முடிக்கிறாங்க. இல்லை வேற ஏதாவது காலேஜ் படிச்சுட்டு வேற ஏதாவது வேலை செஞ்சு படிக்கிறவங்க வந்து அதுக்கு மேலே இப்போ ஒரு 25-26 வயசு வரைக்குமே நீங்கள் சம்பாதிக்க முடியலன்னா, உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சரி, உங்கள் திருமண ஒரு நேரம் வந்திருக்கும், அந்த திருமணம் எல்லாம் அவங்க தள்ளி போகும். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தோணுன்னா, என்ன இந்த ஃபீல்டில் எதுவும் இல்லை, ஜூனியராக இருந்தால் அதிக சம்பளம் கொடுக்கறது இல்லை, நிறைய கேஸ் நம்பி வர்றதில்லை, என்ன செய்யலாம், எங்கன்னா போய் மாத சம்பளத்துக்கு போயிடலாம், நம்ம இப்போ தேவையை பூர்த்தி பண்ணிக்குவோம், பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சிதறி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த சிதறல் இல்லாம அவர்களை ஒருங்கிணைப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அடிப்படை பண வசதியை செய்து கொடுத்து, இப்போ பண வசதி இருக்கிறவங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை, அவங்க நின்றுடுவாங்க. ஆனால் இந்த மிடில் இருக்கிறாங்க பாருங்க, இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம இருக்கிறவங்க வந்து சரி என்னடா வீட்டில் இப்படி கேட்கறாங்களே, அவங்க கேட்கறாங்களே, இவங்க கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் வேலையில ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 15,000க்கோ 20,000க்கோ ஒரு 50,000க்கோ போய் ஜாயின் பண்றவங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த 50,000 தான் 60,000 தான். இந்த நிலை மாறணும். அப்படிப்பட்ட குரூப்ல கூட ஒரு திறமையானவங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, இதுல பெரிய பெரிய மூத்த வழக்கறிஞராக வரக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இளம் வழக்கறிஞர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்களை ஸ்டேபிளா இந்த ஃபீல்டில் தக்க வச்சு அடிப்படை தேவையான பண வசதியை சரி பண்ணி கொடுத்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை பண்ணி அவர்கள் இந்த ஃபீல்டில் நிற்க வைக்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குமே தவிர, மற்றபடி அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு தான் போகிறோம், செய்யாமல் போகிறது இல்லை. பல வழிகள் இருக்குது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் எடுத்துங்க, இல்லை கீழமை நீதிமன்றத்தில் எடுத்துங்க, இந்த கமிஷன் போடுவாங்க. கமிஷன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷனர். ஒரு விஷயத்தை போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, அது 10,000 ரூபா கொடுப்பாங்க, 15,000 கொடுப்பாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். இந்த மாதிரி இன்னும் சீரியல் பண்ணி எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையில் அது தேவைப்படுகிறவர்களுக்கு. ஒரு சிலர் எனக்கு வேண்டாம், நான் போக மாட்டேன், நான் சீனியர்கிட்ட இருக்கிறேன், நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு தேவையில்லை. தேவைப்படுபவர்களை வரிசைப்படுத்தி அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து நீதிபதிகளுக்கு அவர்களை அடையாளப்படுத்தி இதெல்லாம் நம்ம செய்யலாம், சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம். அதனால் அடிப்படையாக அவங்க வந்து இந்த தொழிலில் இருப்பதற்கான எல்லா விதமான முயற்சியை மேற்கொண்டு வழிகாட்டணும். இது வந்து எப்படி கிடைக்குனாக்கா, தொழில் இருந்து இந்த கஷ்டப்பட்டு மேலே வருகின்ற நபர்கள் வந்து சொல்லுகின்ற அறிவுரையை ஏற்று இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணணுமே தவிர, நான் எது வேணா செய்வேன், எப்படி வேணா செய்வேன்னு சொல்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ பார் கவுன்சில் எலெக்ஷன்ல போட்டியிடுற நிறைய போட்டியாளர்கள் வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை வந்து ரொம்ப நம்புறாங்க. சோஷியல் மீடியா கட்டாயம் நிறைய அவங்களுடைய வெற்றியை வந்து உறுதி செய்யும் அப்படின்ற மாதிரியும், ஒரு சிலர் வந்து குரூப்பிசம், நீங்க ஆல்ரெடி உங்க பேட்டியில கூட சொல்லிடுறீங்க உங்களுக்கு குரூப்பிசம் பிடிக்காது அப்படின்ற விஷயத்த பதிவு செஞ்சிருந்தீங்க. குரூப்பிசம் பிடிக்காது, சோஷியல் மீடியாலையும் பெருசா நம்ம ஜொலிக்காத இந்த மாதிரியான டெக்னாலஜி வேர்ல்ட்ல வந்து உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமா சார்? அதாவதுங்க, இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30% இருப்பாங்க. ஒரு 70% அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த 30% அதுக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. சோஷியல் மீடியாலேயே தான் நம்ம வந்து நம்மளை வளர்த்தணும், நம்மளை வந்து இந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சு நம்ம வந்து நம்ம யாருன்னு காட்டிக்கணும் அப்படின்லாம் சிலர் முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நெடுநாள் நிற்காது. ஏன்னா கெட்டிக்காரன் புழு 8 நாள்ன்ற மாதிரி இவங்க யார் என்னன்ற விவரம் தெரிஞ்சு போகும். இந்த தொழிலையே நீங்கள் இருந்து நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க, டெய்லி அறிமுகமாகறீங்க, இவங்களை காட்டிலும் உங்களுக்கு வேறு யார் உங்களுக்கு வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு மீடியாவில் போடுறீங்க, அது 4 பேருக்கு வைரலாக போகும். நான் சொன்ன கருத்து சிலருக்கு பிடிச்சிருந்தா அதை இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து சோஷியல் மீடியா வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தே தவிர, அறிமுகப்படுத்திக்கிறதுக்கோ, இல்லை வந்து நான் யார் என்னன்ற சொல்லிக்கிறதுக்கோ, இல்லை வந்து நீங்கள் இந்த மீடியா மூலிமா எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்கறதுக்கோ இதை பயன்படுத்தினாக்கா அது வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி இந்த ஒரு குரூப்பிசம் பற்றி கேட்டீங்க. ஆமாம் சார்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேனே, ஒரு வழக்கறிஞர் சங்க தலைவனாக, இல்ல வழக்கறிஞர்களை வழிகாட்டுகிற ஒருவனாக இருக்கும்போது, அவன் மற்றவர்களால் அறியப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில மற்றவர்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு குரூப்பிசம் பண்ணி, ஒரு தாதாயிசம் பண்ணி, நான் வந்து இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றது, நீங்க வந்து எங்க போனாலும் ரெப்ரசன்டேஷன் அது செல்லாது. நீ ஒரு 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 அடியாளுடைய தலைவன் மாரி ஆயிடுவீங்க. அது நீ மத்தவங்க உங்கள ஏத்துக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீதியரசர்களா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லுகின்ற சொல்லுக்கு மதிப்பில்லாம போயிரும். அதை விட நீங்க யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்றத எப்படி காட்டுவீங்க? தனியா கூட தான் போய் சொல்லலாம். ஏன்னா நான் இவங்களுக்காக தான் வந்திருக்கிறேன், எனக்காக வரல. அது தெரியும். யாருன்னா போய் சொன்னாக்கா நீதியரசர்களுக்கு தெரியும். இவன் வந்து ஒத்த ஆள் இல்ல. ஆனா ஒத்த ஆளா வரான். ஆனா பின்னாடி இவன் சொன்னா நிறைய பேர் வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. காரணம் இவன் வந்து நேர்மையா செயல்படுவான், சரியா செயல்படுவான். அவன் கேட்கிற விஷயம் நியாயமா இருக்கும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தணும். அதனால இந்த குரூப்பிசம் மேல அதனால தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். ஒரு மாபா போய் த்ரெட் பண்ணாக்கா குடுத்துருவாங்களா? எதுவும் குடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி வந்து ஒத்தையா போனா அதுக்குன்னு கொடுக்காம விட்டுருவாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. என்ன தேவையோ அதனுடைய தேவையை அறிந்து கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால எனக்கு இந்த குரூப்பிசம் மேல நான் ஒரு அடையாளம். பால் கனகராஜ் குரூப், இன்னாருடைய குரூப், அன்னாருடைய குரூப்னாக்கா அது பிரிவினை ஏற்படுத்தும், மோதலை ஏற்படுத்தும், ஒரு தவறான ஒரு பாதையை ஏற்படுத்தும். நான் முதல்ல சொல்றது என்னன்னாக்கா, எனக்கு எதிராளி என்ன தேர்தலை தோற்கடித்த எதிராளியுடன் கூட நான் நல்ல சகஜமா பேசுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. வழக்கறிஞர்களை விரும்பினாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. விரும்பல, தோற்கடிச்சாங்க. என்ன காட்டிலும் அவர் சிறப்பா செய்வார் நம்பினாங்க, அவரை தேர்ந்தெடுத்தாங்க. இதுல நான் போய் அவரை கோச்சிக்கிறதோ, இல்ல நான் கோச்சிக்கிறதோ எனக்கு இதுல வந்து வாய்ப்பே கிடையாது. அடுத்த வேலை என் பணி இருக்கு. நான் பாட்டு என் தொழில் பார்க்குறேன், வழக்கறிஞரா இருக்கிறேன். மீண்டும் தேர்தல் நிக்கிறோமா? அதே வழக்கறிஞர்கள் ஆமாமா இவருடைய பால் கனகராஜுடைய தேவை நம்ம வேணும், அவரை வைக்கலாம். நம்ம அவருக்கு வச்சாக்க நமக்கு சங்கங்கள் வந்து நல்லா செயல்படும்னு நினைச்சாங்கன்னா, மறுபடியும் ஓட்டு போட போறாங்க. அதனால அந்த குரூப்பிசம் வச்சுக்கிட்டு நான் வந்து பிரிவினை ஏற்படுத்தி ஒரு சண்டை சச்சரவுக்கு ஒரு ஆதாரமா இருக்க நான் விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக அறிய நான் எப்பயுமே விரும்ப மாட்டேன். எனக்காக மற்றவர்கள் மோதிக்கொள்வது, எனக்காக 2 பேரும் பகையை வளர்த்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. இதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு குரூப் இல்லை. ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவரவர்கள் குரூப் வைத்துக்கொண்டு இல்ல. ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. குரூப்ன்றது வந்து மடத்தனமா வந்து நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது, நீ அந்த ஃபங்க்ஷன் போகக்கூடாது, நீ அவனை பார்க்கவே கூடாது, எதுக்கு நீ அவங்ககிட்ட பேசின, நீ இந்த குரூப், நீ அந்த குரூப்னு சொல்றது சண்டை, மோதலுக்கு ஏற்படுத்தும். அதனால அந்த குரூப்பிசம் வேண்டான்னு தான் நான் சொல்றேன். 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த கலவரத்துக்கு அப்புறமா வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை வந்து ஏற்றணும் அப்படின்ற கோரிக்கைகள் ரொம்ப ஆண்டு காலமா வலுப்பெற்றிருக்கு. ஸோ பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்துல காவலர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த சைடும் வந்து ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில வழக்கறிஞர்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில தான் இருக்காங்களா? அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சட்டம் எப்போ வந்து ஏற்றப்படும்? அதுக்கான முயற்சிகள் வந்து நீங்க வந்து பார் கவுன்சிலுடைய தலைவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நடைபெறதுக்கு சாத்தியம் இருக்கா சார்? நிச்சயமா சாத்தியம் இருக்கு. காரணம் வந்து 2006ல் நான் வந்து வழக்கறிஞர் சங்க தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இந்த மாதிரி 2 பக்கமும் பாயிலிங் இருந்துச்சு. ஒரு அட்வொகேட் சைட்லையும் கொந்தளிப்பு இருக்கும், காவல்துறை சைட்லையும் கொந்தளிப்பு இருக்கும். அது நாளடைவில் என்னன்னாக்கா ஒரு சுமூகமான உறவாக போய் கிவ் அண்ட் டேக் பாலிசி அது மாதிரி அதிகாரிகள் இருந்தாங்க. நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கணும். இப்போ வந்து இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு வழக்கறிஞர் இன்னொரு வழக்காடிக்காக ஆஜராகும் பொழுது அந்த வழக்காடி மேல் உள்ள கோபத்தை அப்படியே வழக்கறிஞர் மேலே திருப்புறாங்க. அது தவறு. அந்த வழக்கறிஞருக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை, அவர் ஒரு கேஸுக்காக தான் போறாரு, இவருக்காக போல அப்படின்றத எதிர்பார்ட்டி உணர்றதில்லை. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா? என்னமோ அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை போல வழக்கறிஞரை பார்த்து அவரை தாக்குவதற்கோ, அவரை வந்து விரட்டுவதற்கோ, அவர் மீது பொய்யான புகார் கொடுப்பதற்கோ இப்படி ஒரு 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 மனநிலை உருவாகுது. இது வந்து இப்போ சமீபத்தில் அதிகமாக இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ வந்து வழக்கறிஞருடைய கை வந்து இறங்கி இருக்கிறது தான் சொல்லுவோம், ஓங்கி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பக்கம் பார் கவுன்சில் நெருக்கடி, ஒரு பக்கம் நீதியரசர்கள் வந்து சில வழக்கறிஞருடைய மனநிலையை புரிஞ்சிக்காம அவங்க வந்து பார் கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணுறது, பார் கவுன்சில் அதை கண்மூடித்தனமாக எடுத்து வழக்கறிஞர் மேலே வந்து கேஸு ஃபைலுக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுத்து அவங்கள வந்து ஆஜராக சொல்கிறது, டிசிப்ளினரி கமிட்டியில் வழக்கறிஞர் தொழில் தடை பண்ணிடுவோன்னு சொல்கிறது. 2வது காவல்துறை வந்து காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த அரசு அலுவலகமாக இருந்தாலும் வழக்கறிஞர் போகும்போது நியாயமான காரணங்களுக்காக போகும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, யார் நீ இங்கே வந்து ஏன் பேசுகிற, உன் ஐடி கார்டு காட்டு அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து நீ வா போகுதுன்னு பேசும்போதே அங்கே கோவம் வந்துடும். ஐடி கார்டு கேட்கும்போது இன்னும் கோவம் வந்துடும். அப்போ வழக்கறிஞர் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ நீ உன் ஐடி கார்டை காட்டு அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போ அங்கே பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை எதில் போகும்னாக்கா, உடனே அவர் ஒரு புகார் கொடுப்பார், நான் அரசு ஊழியர், நான் பணி செய்தேன், இவர் வந்து பணியை கெடுத்துட்டாருன்னு. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கி அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்க போடுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ரைட், இது வந்து யதார்த்தம் இருக்குது. இதுக்கு வந்து தடை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு போராட்டமுங்க
இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியுது, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரியுது, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் என்னன்னாக்கா, எந்த ஒரு போராட்டமும் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4வது நாள் அவன் வேலையை பார்ப்பான் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாயிருக்கு. அது பெரிய ஆபத்து. ஏன்னா போராடி இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்ற வழி வந்தவர்கள் இன்னும் அந்த ரத்தம் வந்து உயிரோடு இருக்கு. இன்னும் பல ஆண்டுகள் ஆகலை. அதில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களாம் உயிரோடு இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். அதை பார்த்தவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த சுதந்திரத்தை பெற்றவர்கள் பார்த்தவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் அந்த ரத்த சூடு கூட அடங்கலை. இந்த சூழ்நிலையில போராட்டமே பண்ணாத, நீ வந்து பேசாம வாயை மூடிட்டு நாங்க தான் அதிகார தோரணைக்கு போனவன சாதாரண மக்கள் வந்து அதிகாரியா மாறிடுறான், அதிகார தோரணைக்கு போயிடுறான். அவனை வந்து இது அரசியல்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்குது. போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய வழி இருக்கு. நாங்கெல்லாம் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம், வழக்கறிஞர்கள் ஒன்றா திரண்டு பண்ணியிருக்கிறோம், அது ஜெயிச்சிருக்கிறோம். அது காரணம் என்ன, அதுக்கு முறைகள் இருக்கு. முறைகள்னாக்கா எடுத்ததுமே நீங்க வந்து தடால் புடால் பண்ணாலாம் கிடையாது. முதல்ல அதுக்கு ஒரு மனு கொடுக்கணும், தொடர்ந்து பேசணும், அதனுடைய சூழ்நிலையை விளக்கணும், சம்பவத்தை கோடிட்டு காட்டணும், இப்படி நடந்திருக்கு, அங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இது வந்து இந்த காரணத்தினால இது தேவைப்படுகிறது என்பதை விளக்க வேண்டும். விளக்கினால் தான் கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போகலாம். பக்கத்து மாநிலத்தில் இருக்கு, இந்த மாநிலத்துல எல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ நீங்க சரியா ப்ராப்பரா ரெப்ரசன்ட் பண்ணலன்னு அர்த்தம். ரெப்ரசன்ட் பண்ணணும், புரிய வைக்கணும். புரியலன்னா புரியும்படியா நம்ம பேசணும். பேசணும்னா ஒரு போராட்டம்னாக்கா எந்த நிலையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நாங்கள் நிறைய அனுபவத்தர்கள் வச்சிருக்கிறோம் ஹைகோர்ட்டில். அது கண்டிப்பாக பண்ணி வாங்கலாம். வழக்கறிஞர் தொழில் பாதுகாப்பு தான் கேட்குறோம். வழக்கறிஞர்களுக்கு வந்து டெய்லி வந்து 2 எஸ்கார்டை போட்டு காவல் கொடு, வழக்கறிஞர் பண்ணுற தொழிலுக்கு காவல் கொடுலாம் நான் கேட்கல. இந்த மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு, இப்போ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகும்போது ஒரு தவறான ஒரு புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வக்கீல் மேலே வந்து ஒரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தான்னு சொல்லி கேஸை போட்டாக்கா அந்த வக்கீல் என்ன பண்ணுவார், அந்த கேஸை போய் கோர்ட்டில் சொல்லுவார். கோர்ட்டில் நீயே அங்கே போகணுன்னு கேட்பாங்க, பெயில் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த பொய்யான கேஸில் எப்படி மாறுது பாருங்க. அப்புறம் பார் கவுன்சில் போவோம், நீங்கள் எங்கே ஒரு எஃப்ஐஆர் வாங்கினீங்க, இந்தாங்க உங்கள் மேலே ஒரு சஸ்பென்ஷன் கொடுக்கணும்வாங்க. இதனால ஒரு நியாயமான காரியத்தை நம்ம கேட்கணும்னு போகிறவங்க கூட அந்த நியாயமான காரியத்தை கேட்கக்கூடாது. எவனோ கேட கட்டு போகிறான், நமக்கு என்னடா போச்சு போடா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மனநிலை வர்றதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்திய அரசியலில் அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வழக்கறிஞர் வாயை மூடுனீங்கன்னா இந்த வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியே அது கெட்டு போகும். என்னடா வந்து மெட்ராஸில் இருக்கிற வழக்கறிஞர் வாயை முன்னா இப்போ இந்தியாவோட வளர்ச்சி கெட்டு போகும்லாம் நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக வழக்கறிஞர் வந்து வாய் திறப்பதற்காகத்தான் வழக்கறிஞர்கள். யாரால வந்து இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். அதாவது அந்த உரிமை வந்து சட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கறிஞருடைய வாயை மூட முடியாது, திசை திருப்ப முடியாது. அவர்கள் பணி பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு தொழில் பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சட்டம் கேட்குறோம். அதை நிச்சயமாக பெற முடியும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை பெறுவோம், நிச்சயமா பெறுவோம். 2வது, இந்த பார் கவுன்சிலில் சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அது வந்து கேன்சல் பண்ணணும். நான் இந்த சந்தர்ப்பத்தை அதை பயன்படுத்தி சொல்ல விரும்பல. நான் அதை தேர்தல் அறிக்கையாக கூட சொல்லலாம். கட்டாயமா இந்த அட்வொகேட்ஸ் ஆக்டில் இந்த மிஸ்காண்டக்ட் இருக்கு. இந்த மிஸ்காண்டக்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் அண்ட் அதர் மிஸ்காண்டக்ட் இருக்கு. இந்த அதர் மிஸ்காண்டக்ட்ல எல்லாமே வருது. என்ன அந்த அதர் மிஸ்காண்டக்ட்ல வருதுனாக்கா, ஒரு வழக்கறிஞர், அவரும் சாதாரண மனிதன் தானே, அவர் இன்னும் பெரிய வானத்திலிருந்து கூச்சி இல்லையே. அவர் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவி தகராறு இருக்கும், அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருக்கும் சொத்து சம்பந்தமா. அதுக்கப்புறம் வந்து வாடகை வீட்டில் இருந்தானா உரிமையாளர்கிட்ட போகிற பிரச்சனை இருக்கும், லேண்ட்லார்ட்ட, வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட ரோட்டில் போகும்போது பிரச்சனை வரலாம். இது சாதாரண வழக்கறிஞருக்கு மனிதர்களுக்கு ஏற்படுறது தானே. இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் பார் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் வந்து ப்ரொஃபஷனல் டிக்னிட்டியோட இல்லை, அவர் மேலே நடவடிக்கைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த அதர் மிஸ்காண்டக்டில் டெஃபினேஷனில் எடுத்துக்கிட்டு வக்கீலுக்கு நோட்டீஸ் கொடுக்குறது, வக்கீலை கோர்ட்டுக்கு வாங்க சொல்கிறது, வாடகை நீ கொடுக்காம இருக்காம ஏன் கொடுக்காம இருக்கிற கொடுன்னு சொல்கிறது, ஏன் உன் பொண்டாட்டி கூட நீ வந்து ஒழுங்காக குடும்பம் நடத்தலையாம நீ குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்கிறது. அப்புறம் பெண் வழக்கறிஞர் அந்த ஏமா நீ அந்த மாதிரி பண்ணுற, நீ இந்த இந்த உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை பண்ணுற, மாமியார் கிட்ட போய் ஏன் தகராறு, இதெல்லாம் கேட்கக்கூடிய உரிமை பார் கவுன்சில் கிடையாது. இந்த அதர் மிஸ்காண்டக்ட் இருக்கு பாருங்க, அந்த டேர்ம் அதர் மிஸ்காண்டக்ட், அதை வந்து நிச்சயமா நீக்கப்படணும். அட்வொகேட் இல்லைன்னா டெஃபினேஷன் கொடுங்க, இதுதான் அதர் மிஸ்காண்டக்ட்னா டெஃபினேஷன் இதாங்க, அதை டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். இது கண்டிப்பாக பண்ணுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதான் இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் வந்து பார் கவுன்சில் செயல்படணும் நான் சொல்றேன். சார், ஆக்சுவலாக அடுத்த கேள்வி நான் அதுவாக தான் வச்சிருந்தேன். வழக்கறிஞர்களுடைய தொழிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சேர்த்து வச்சு பார் கவுன்சிலில் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து வாடிக்கையாகவே ஒரு சிலர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான பதிலை நீங்கள் அழகாகவே கொடுத்துட்டீங்க. இது அதுக்கு முன்னே கூடுதலாக சொல்கிறேன். அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையும். நீங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கினா தானேங்க, கம்ப்ளைண்ட் வாங்காதீங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் என்டர்டெயின் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள். அப்படி கம்ப்ளைண்ட் யாருன்னா கொடுத்தாங்களா அவங்களுக்கு அபராதம் போடுங்க.
அபராதம் போட்டால் கம்ப்ளைண்ட் வராது. ஒரு அபராதம் 10 பேருக்கு போடுங்க, அது 100 பேருக்கு போகும். ஐயோ இது மாதிரி போனால் நம்மள பணம் கட்ட சொல்லுவாங்கடா, வக்கீல் மேலே இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு உணர்வை வந்து பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்துங்க. அந்த மாதிரி ஏற்படுத்துறதுடைய வேலை தான் பார் கவுன்சிலுடைய வேலை. பார் கவுன்சில் தான் இந்த நடவடிக்கை எடுக்க முடியுன்றதுனால பார் கவுன்சில் தான் அதை பண்ணணும். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு நீதிமன்றங்கள்லையும் இந்த பார் அசோசியேஷன்ஸ்லாம் அட்வொகேட்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்திலையும் 2 அசோசியேஷன் 3 அசோசியேஷன் இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க நடத்திட்டு வராங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த குறிப்பிட்ட ரீஜனில் இருக்கிற அட்வொகேட்ஸோட அவங்களுடைய மனநிலையா, இல்லை இது ஒரு பார் கவுன்சிலால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா, அப்படி இல்லை இது வந்து ஒரு சாதிய கட்டமைப்பா, இல்லை வந்து சனாதன தத்துவத்தை இன்னும் வந்து வழக்கறிஞர்கள் வந்து சனாதன தத்துவத்துக்கு பயந்து தான் வந்து இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த வழக்கறிஞர் சங்கங்கள் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சங்கம், தற்போது அழைக்கப்படுகின்ற சங்கம் முதல்ல உருவாக்கப்பட்டது எப்படின்னாக்கா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே. அதே மாதிரி மெட்ராஸ் பார் அசோசியேஷன் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே. அது வந்து ஆங்கிலேயர்களுக்காக ஒடுக்கப்பட்ட ஒரு சங்கம்னு சொல்லுவாங்க. இது இந்தியர்களுக்காக ஒடுக்கப்பட்ட சங்கம். எங்கள் இந்த MHA உடைய முன்னாள் பெயர் வந்து தி அட்வொகேட் அசோசியேஷன். அப்படின்னா இந்த சங்கங்களுக்கெல்லாம் தலைமை அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை, மாறி போச்சு. அதை வந்து 10ல் ஒரு சங்கமாக தான் சொல்கிறாங்க, சொல்ல வைக்கப்பட்டிருக்கு. வேண்டுமென்றே அதை தரம் தாழ்த்துவதற்காக சொல்கிறாங்க, தவறு. ஒரு சாதாரண டவுனில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் இருக்கிற வழக்கறிஞர் சங்கமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளவுபட்டு 3-4ஆக இருக்குது. அது தவறு. அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி 2 சங்கம் தான் ஒவ்வொரு ஊர்லேயும், கிரிமினல் சிவில் இவ்வளோதான். இப்போது ஒருத்தர் போட்டியிட்டு தோக்குறாருன்றதுக்காக அவருடைய ஃபாலோவர் 30 பேர் 20 பேர் 40 பேரை வச்சுக்கிட்டு நேராக ஒரு சங்கத்தை எனக்கு நானே ராஜான்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து, அதுக்கு நேராக வந்து எனக்கு ரெகக்னிஷன் கொடுங்க கேட்டு, சரி இவருக்கு ரெகக்னிஷன் கொடுத்தோம்னா நாளைக்கு நமக்கு உதவும் அப்படின்ற எண்ணத்தில் அவருக்கு ரெகக்னிஷன் கொடுத்து, இதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வக்கீல்கிட்ட ஏற்படுற பிளவு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்த போகிறோம், ஒரு நல்ல காரணத்துக்காக பண்ணுறோம். ஒரு சட்டம் வந்து வக்கீல் சமுதாயத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் எதிரான ஒரு சட்டம். இதை எதிர்த்து போராட போகிறோம். யாரை எதிர்த்து போராடுவோம்? அரசு எதிர்த்து தான் போராடுவோம். யார் ஏற்றினாங்களோ அவர்கள் எதிர்த்து தான் போராடுவோம். ஆனால் ஏற்றினவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் வந்து போராடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லை நாங்கள் போராடுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த போராட்டத்தை உடைப்பதற்காக ஒரு 2 சங்கத்தை அணுகுவாங்க. ஏப்பா நீ வந்து இது போராடாதப்பா அப்படின்னும் போது ஏற்கனவே உள்ளூர் பகையை வச்சு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறன்ற மனநிலை இருக்கும்போது இவங்க அவங்கள வந்து பார்த்து வெளியே நான்ப்பா எல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் போங்க, இதெல்லாம் ஒன்றும் பாய்காட்டெலாம் பண்ணக்கூடாது, இது சரியான சட்டம் இல்லை, அவங்க சரியாக தெரியல அப்படின்ட்டு பிளவை ஏற்படுத்தி இதெல்லாம் போய் எங்கே போய் முடியுது பாருங்கள். இந்த சாதாரணமான ஒரு பிளவு, ஒரு 2 ஊரில் ஒருத்தர் வந்து ஜெயிக்க முடியல, இல்லை அந்த சங்கத்தில் ஒரு ஜாதி ரீதியாக வந்து பிரிஞ்சு போய் தனியாக போட்டுக்கிட்டு அதில் வச்சு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு, இல்லை ஏற்கனவே இருக்கிற குரூப்பு, இதுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழிகாட்டாமல் பிரச்சனையை தூண்டுகிற விதமாக இது அமையும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது நல்லதல்ல. வக்கீல்களிடையே பிளவு இருக்கக்கூடாது. யாராக இருந்தால் ஒரு 2 சங்கம், யார் வேணால் அதில் நில்லுங்க, யார் வேணால் செய்யுங்க, யார் வேண்டான்ற முடியலன்றதுக்காக ஒரு சங்கம் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு ஆதரவு கொடுக்கறது, அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறது வந்து இது நிச்சயமாக வந்து நல்லதில்லை. ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்காது. இன்னைக்கு மனக்கசப்பு இருந்தால் கூட ஒரே சங்கத்தில் 2 பேருக்கு மனக்கசப்பு இருந்தாலும் 4 பேர் சரியாயிடும். அதுக்குன்னு அவர் தனியாக பிரித்து அவர் தனியாக ஒரு ரெகக்னிஷன் கொடுத்து அவரை தனியாக ஒட்டுமொத்தமாகவே தனியாகவே வாழ்க்கை ஃபுல்லாக நிற்க வச்சு அவருடைய ஃபாலோவர்ஸ்லாம் தனியாகவே போய் சேர வச்சு இப்போ வந்து பெரிய சங்கம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் தான் பெரியும், வேற வந்து கொள்கையின் அடிப்படை பெரியதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணுவது முற்றிலும் தவறானது. எனக்கு அது சுத்தமான உடன்பாடே கிடையாது. சார் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் இப்போ பார் கவுன்சிலில் போட்டியிடுற வழக்கறிஞர்கள் ஏதோ ஒரு கட்சியோட வந்து அசோசியேட் ஆகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழக சட்டசபை தேர்தலுக்குரிய ஒரு முன்னோட்டமா வந்து எல்லாரும் பார்க்குறாங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாதுங்க. அது அந்த அரசியல் வேற, இந்த அரசியல் வேற. பார் கவுன்சிலில் போட்டியாளர்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு, இல்லை அவருடைய அங்கிருந்து ஒருத்தர் நிற்கிறாருனாக்கா வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டாக்கா அவர் வந்தாருன்னா அவர் மூலயமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஆளுங்கட்சியில இருந்து ஏதாவது நம்ம பெற முடியுமானா பெறலாம். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேருந்து வரும்பொழுது அவர்கள் மூலியமா பெறலாம். அதுக்காக அந்த கட்சி சார்ந்தவர்கள் இங்கே வந்துட்டாங்க, அந்த கட்சி சார்ந்தவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்க, அதனால வந்து அது சட்டசபையில் ஒரு எதிரொலிக்கும், இந்திய அரசியல் நமக்கு இந்திய இதில் வந்து இந்தியா முழுக்க எதிரொலிக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே வேற இங்கே வேறன்றது எல்லாருக்கும் தெரியும். அது சும்மா ஒரு கேள்விக்காக பேசுகிற விஷயமே தவிர வேற எதுவும் கிடையாது. அரசியலில் எல்லாரும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏன் இருக்கணும்னா, எங்கே இருந்தாலும் அவன் வக்கீல், எங்கே இருந்தாலும் அவனால் நமக்கு நம்ம நன்மை கிடைக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு வக்கீல் சமுதாயத்துக்கு நன்மை கிடைக்கணும். அதுக்கு எல்லோரும் அந்தந்த அரசியல் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னாக்கா
அப்போ அந்த சமயத்தில் வந்து 2009 சம்பவம் நடந்து போச்சு. 2010 தலைவர் கலைஞர் வந்து உயர்நீதிமன்றத்தில் அம்பேத்கர் சிலை திறக்க வராரு. அப்பொழுது வந்து நமக்கு வந்து 2 லட்ச ரூபா தான் அதிகமான வெல்ஃபேர் இருந்தது. 5 லட்சமா மாற்றணும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் கூக்குரலிட்டு அது பெற முடியல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு மனு ஒன்று கொடுத்தேன். தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து 5 லட்ச ரூபா வந்து உயர்த்தி கொடுத்தாங்க. அப்போ சந்திரமோகன் சேர்மன் இருந்தார். இப்போ அந்த மாதிரி ஒரு இணக்கமாக இருந்தனால தான் அதை எங்களால் பெற முடிந்தது. இப்போ இணக்கம் இல்லாமல் நான் போய் அவர்கிட்ட போய் கேட்டால் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி எங்கு வக்கீலுங்க இருந்தாலும் அது அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க வரவேற்கணும்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் இருந்தாலும் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வக்கீல் சமுதாயத்துக்கு தான் செய்வாங்க. எங்கே இருந்தாலும் செய்வாங்க. யாரை வேணாலும் அவர்கள் மூலிமா எளிதில் அணுகலாம். அதனால் நன்மை தான் பயக்குமே தவிர தீமை பயக்காது. இதனால் வந்து தேர்தல் பாதிக்குமா? சட்டசபை தேர்தல் பாதிக்குமா? பாராளுமன்ற தேர்தல் எதிரொலிக்குமாலாம் அதெல்லாம் சும்மா இது வந்து வேணும்னே கிளப்பி விடுற வதந்தி. அதனால் நிச்சயமாக பாதிப்பு இருக்காது. நீங்க ஆல்ரெடி ஒரு தேசிய கட்சியோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க ஒரு வழக்கறிஞர், முன்னாள் எம்எச்ஏவோட தலைவர், இதையெல்லாம் தாண்டி உங்க மேல ஒரு காவி சாயம் ஒன்று பூசப்படுது சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி எதிர்கொள்றீங்க சார்? சார் அதாவதுங்க, நான் எங்கே இருந்தாலும் அதுக்கு ஒரு சாயம் பூசுவாங்க. 2009 நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன். சம்பவம் நடந்துச்சு. நீ அங்கேருந்து வெளியே வான்னு சொன்னாங்க. வெளியே வந்துட்டேன். ஏடிஎம்கேல இருந்தேன். அங்கேருந்து ஒரு பிரச்சனை, வக்கீலுக்காக ஒரு பிரச்சனைக்காக போனேன். வெளியே வான்னு சொன்னாங்க. வெளியே வந்தேன். எந்த இதுலையும் நான் எந்த பலனையும் அனுபவிச்சதில்லை. வக்கீலுக்காக தான் போனேன், வக்கீலுக்காக தான் வந்தேன். ரெண்டாவது, இப்போ அந்த காவி சாயம்னு சொல்கிறாங்களே, அந்த சாயம் மேலே ஒட்டினதான் எனக்கு தெரியல. ஆனால் அந்த கட்சியினுடைய சாயத்தை சொல்கிறாங்க. இந்த கட்சியை நான் திரும்பவும் சொல்லுவேன், எனக்கு அந்த கட்சியில் பிடிச்சி தான் போனேன். அந்த கட்சியினுடைய தலைமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய ஆட்சி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க நாம் எதிர்பார்க்குற அந்த செயலை செய்கிறாங்க. எதிர்காலத்தை நோக்கி எப்படி ஒரு காமராஜர் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நோக்கி வந்து சில விஷயத்தை சிந்திச்சாரோ, அதன் பின்னர் வந்த தலைவர்கள் சிந்தித்தார்களோ, அதே போல் இப்பொழுது இருக்கிற பாரத பிரதமர் அப்படி நினைக்கிறார். அதனால எனக்கு அந்த கட்சி பிடிச்சி தான் போனேன். ஆனால் அதனால வந்து அந்த கட்சியினுடைய சாயலை இங்கே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேனான்றது தான் நான் இங்கே பார்க்கணும். அந்த கட்சியால் இங்கு நன்மையை நான் கொண்டு வந்தனா, தீமையை கொண்டு வந்தனான்னு தான் பார்க்கணும். அந்த கட்சியில் நான் அங்கே இருக்கிறதுனால இங்கே கட்சியின் ஆதரவாளராக செயல்பட்டனான்னு தான் பார்க்கணும். வக்கீல்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே வக்கீல்கள் அரசியல் தாண்டி பயணிக்கணும். இது ஒரு சமூகம், ஒரு சமுதாயம், ஒரு ஜாதியாக நம்ம செயல்படணும். இதில் வந்து நீ எங்கே வேணால் எந்த கட்சியில் வேணால் இருந்துக்குங்க. இங்கே நம்ம எல்லாம் ஒன்று அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா தங்கச்சி, இவ்வளோதான். இதைத்தான் நான் விரும்புகிறேன். நான் அங்கே இருப்பதனால் பல நன்மைகள் வரலாம். நான் போய் நாளைக்கு பாரத பேரமை சந்திக்கலாம், எங்களுடைய நிலைமையை சொல்லலாம். நான் பல நாள் ஆசைப்படுற இந்த மெடிக்கல் ஃபவுண்டேஷன் கட்டலாம். வக்கீல்களுக்கு மருத்துவ காப்பீடு மட்டும் போதாது, ஒரு அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனையே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, வக்கீலுங்க சம்பாதிக்கிறத மருத்துவமனையில் செலவு செய்கிறாங்க, அது எனக்கு தெரியும். அப்போது ஃபுல்லாக செலவு செஞ்சுட்டு அவர் காலமான பிறகு அந்த குடும்பத்தில் ஒன்றுமில்லாமல் போகுது. இதனால் வக்கீல்களும் ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், அதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு ஒரு நிர்வாகம் வேணும். கேட்டால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பாரத பிரதமர்கிட்ட இருந்து ஒரு கார்பஸ், பெரிய கார்பஸ் வாங்கலாம். தமிழ்நாட்டுக்கு எனக்கு கொடுங்க. பாரத பிரதமர் தான் கேட்க போறேன். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கிட்ட போய் கேட்க போறது இல்லை. பாரத பிரதமர்கிட்ட அந்த கட்சியில் இருக்கிற சார்பா, அந்த கட்சி ஆட்சியில் இருக்கு, அது சார்பா நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா போய் எங்க வக்கீலுங்க இப்படி கஷ்டப்படுறோம், இந்த ஸ்கீம் கொடுங்க, அந்த ஸ்கீம் கொடுங்கன்னு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு வாய்ப்பு செய்வேன். நான் அதை தாண்டி அவங்க சொல்றதை நான் வந்து இங்க செயல்படுத்தினேன்னு சொன்னாக்கா வக்கீலுங்க என்ன தூக்கி போட்டுருவாங்க, என்னை வச்சுக்க மாட்டாங்க. அதனால எந்த ஒரு எந்த ஒரு சாயமா இருந்தாலும் நானாகத்தான் நிற்பேன்றது வக்கீலுங்களுக்கு தெரியும். நான் எந்த சாயத்தையும் நான் பூசிக்க மாட்டேன். அந்த சாயத்தை இங்கே வந்து காட்ட மாட்டேன். அதாவது வக்கீலுங்க மத்தியில் காட்ட மாட்டேன், வக்கீல் சமுதாயத்தில் செய்ய மாட்டேன். அது நல்லது பயக்கும்னா கண்டிப்பாக அந்த சாயத்தை கொண்டாந்து இங்கே பூசுவேன். இதனால இது யாரும் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. எனக்கு கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறாங்கல்ல, நாம் எப்படி இருந்தோம், என்ன மாதிரி வக்கீல்களுக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம், எந்த நிலைமையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இதனால அப்படின்றதுல தெரியும் வக்கீல்களுக்கு. நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா அது யாருக்காக இருக்கிறேன்னா நிச்சயமாக வக்கீல்காக தான் இருப்பேன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து எனக்கு ஒரு அரசியல் அப்படின்னு வந்தாலே நான் 2 பேர் எதிர்கட்சிக்காரங்க கமெண்ட் அடிக்கத்தான் செய்வாங்க. ஐயோ இவர் அதுப்பா, இவரை கூட்டு வரக்கூடாதுப்பா. இன்னும் சொல்ல போனால் இவர் கிறிஸ்தவருப்பா, ஐயோ கிறிஸ்தவர் போய் பிஜேபியில் சென்டர்ப்பா, அதனால கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடாதீங்க, முஸ்லீம்ஸ் ஓட்டு போடாது, இது தூண்டதான் செய்வாங்க. ஆனால் அவர்கள் பகுத்தாய்ந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அவங்க எனக்கு கண்டிப்பாக செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களால தான் இன்னை வரைக்கும் நம்ம வந்து ஒரு தலைவராக அறியப்பட்டிருக்கேன். அவங்களால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் மற்ற கட்சிகளோட நான் வந்து கட்சிகளால் மதிக்கப்பட்டிருக்கேன். ஏன் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினாலேயே நான் மதிக்கப்படுவது காரணம் வக்கீல்களுக்கு எனக்கு கொடுக்குற ஆதரவும் நேர்மையான ஒரு உத்தரவாதமும் ஒரு அரவணைப்பும் தானே தவிர, அதனால நான் என் மேலே சாயம் பூசுறவங்க நிச்சயமா அது அரசியல் காரணங்களுக்காக எதிரில் நிற்கிறவங்க பண்றாங்க. என் உடன் இருப்பவர்களோ என்னை பார்ப்பவர்களோ இல்லை அந்த வழக்கறிஞர் ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படி பார்ப்பதில்லை. என்னால் அவர்களுக்கு அதன் மூலமாக பலன் கிடைக்கும் என்று சொன்னால் என்னை நிச்சயமாக வரவேற்பார்கள். சார், இளம் வழக்கறிஞர்கள், அதை புதுசா பிராக்டிஸ் வரவங்களுக்கு நீங்க கொடுக்குற 2 அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? திருப்பி சொல்றதுதான், ஆசை காட்டுவாங்க, 10,000 தரேன், 50,000 தரேன், 1 லட்சம் தரேன்னு. போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. இந்த தொழில் வந்து சிறப்பான தொழில். இது ரொம்ப ஃபீல்டு வந்து ரொம்ப ஓப்பன். இன்னைக்கும் நான் சொல்றேன், ஒரு சில ஃபீல்டில்
மோனோபாலியாக தான் இருக்காங்க, யாரும் போகிறதில்ல. இன்னும் சொல்லணும்னா எல்லாருமே லைட்டான ஒர்க்கு கிடைக்கிற இடத்துக்கு போகிறாங்க. சிவிலில் டீப்பாக போங்க, ஸ்டேபிளாக இருக்கலாம். அதை தாண்டி வந்து நிறைய உங்களுக்கு இந்த ஆரம்ப காலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நல்லா படிங்க. இந்த தொழில் வந்து இன்னும் சிறப்பானதாக அமைப்பதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பெறுங்க. ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, தமிழ் எனது உயிர் மூச்சு, தமிழ்லையே பேசுவேன், தமிழ்லையே எழுதுவேன். அதெல்லாம் எழுதுலுங்க, நல்லா எழுதுங்க, கடையில் போய் பேசுங்க, மேடையில் போய் பேசுங்க, அதெல்லாம் நல்லா இருங்க, தப்பு இல்லை. தமிழ் எனக்கும் தான் உயிர். தமிழை தவிர எனக்கு வேறு மொழியே தெரியாது. ஆங்கிலம் பேசுகிறேன்னா அது வந்து இரவல் மொழி. நான் வந்து ஆங்கிலம் வந்து எனக்கு நான் வெள்ளக்கார மாதிரி பேச முடியுமா? என்னால் பேச முடியாது. ஆனால் கோர்ட்டு சம்மந்தமான விஷயத்தை என்னால் பேச முடியும். கோர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, அது அட்லீஸ்ட் அதையாவது கற்றுக்கலாம். ஏன்னா நானும் தமிழ் வழி கல்வியில் படித்தவன் தான், நானும் வந்து அரசு பள்ளியில் படித்தவன் தான். அதனால் என்னால் என்ன பேச முடியும்னா அவ்வளோதான் பேச முடியும். அது கோர்ட் லாங்குவேஜில் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு வர இளைஞர்களுக்கு அது பத்தாது. நல்லா படிக்கணும்னா ஆங்கில அறிவு கண்டிப்பாக வேணும். நீங்கள் டியூஷன் வச்சாது படிங்க. நீங்கள் தமிழில் வந்து தமிழ் வழி கல்வி படிச்சிருப்பீங்க. இல்லை நீங்கள் வந்து ஆங்கில வழி கல்வி படித்தவங்க சரளமாக பேசுவாங்களான்னா அப்படியும் பேசுறதில்ல. நீங்கள் சரளமாக பேசுவதற்கும் சரளமாக எழுதுவதற்கும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதுதான் பேஸ். நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். மற்ற எதெல்லாம் இருந்தும் கூட நீங்கள் நேரம் செலவிடலாம், இங்கேயே 3 வருஷம் இருக்கலாம், ஜூனியராக இருக்கலாம், இந்த டெடிகேட்டடாக இருக்கலாம். ஆனால் உங்களால் கோர்ட்டில் போய் பேச முடியலன்னா நீங்கள் வந்து இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஆங்கில அறிவு நிறைய இருக்கணும், டிராஃப்ட் பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்கில்லை வளர்த்துக்கணும். இது 2 இருந்தால் போதும், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க வாழ்க்கையில். சார், இந்த என்ரோல்மெண்ட் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் இவங்களுக்கான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து பார் கவுன்சில் வந்து கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 பிரகாரம் ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வந்து தன்னோட அட்வர்டைஸ் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூலாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து என்ரோல்மெண்ட் நடக்குதோ அன்றைக்கி வந்து பார் கவுன்சிலை சுற்றி பெரும்பாலும் இந்த வட சென்னையும் மத்திய சென்னையும் இணைக்கிற இந்த ரோடு இது எல்லாமே பிளாக் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய தேரோட்டம், ஒரு பெரிய விழா மாதிரி வந்து ஒரு சில அரசியல் கட்சியில் உள்ள பிள்ளைகளில் இருக்கிற ஒரு சில வக்கீல்களும் ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா அதை வேற ஒரு கல்ச்சராக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத மீறிய ஒரு கொண்டாட்டம் வந்து அங்கே நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து தடுக்க முடியுமா? பார் கவுன்சில் இதுக்கான ஒரு சில சட்டத்திட்டங்களை வகுக்க முடியுமா சார்? நீங்கள் சட்டத்தெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. அதாவது இது செய்கிறது தப்பா சரியான்னு கேட்டாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரின்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து நாங்கள்லாம் சொல்கிறோம், இப்போ கிண்டல் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இப்போ பார்க்குறோம் இல்லையா, அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். ஒரு கும்பலாக வந்து ஒருத்தர் வந்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆவான்னு நமக்கு தான் தெரியும். கேலி கோர்ட்டுக்கு வந்து காயணும், காசு இல்லாமல் இருக்கணும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவன் சொல்லுவான், டே அன்னைக்கு செலவு பண்ண காசு வச்சிருந்தா கூட இந்த வாரம் ஓட்டிடலாம் நான் அவன் நினைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் நம்ம ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். ஆனால் ஏன் அந்த விளம்பரம் அப்படின்னா, ஒன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, உறவினர்களுக்கு தகவல், என் புள்ள வக்கீல் ஆகிட்டான், எங்கள் குடும்பத்தில் ஒரு வக்கீல் இருக்கான், ஏரியாவில் ஒரு வக்கீல் இருக்கான் அப்படின்னு தெரியுது, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எப்படி நம்ம ஒரு வீட்டை கதவு தட்டி போய் எங்கே நான் வக்கீல் ஆகிட்டேன் நான் சொல்லுவார். இந்த மாதிரி ஆகும்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வரும்போது ஒரு ஐடென்டிட்டி. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள், முதுமையான அரசியல் தலைவர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? லா காலேஜ்லேருந்து வந்தாங்க. இந்த லா காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அப்போ நீங்கள் லாயராக ஆகும்போது அடையாளப்படுத்தணும்னு நினைக்கணுன்றது தவறு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு பெரிய மாஸ் வச்சிருக்கிற ஒரு குரூப்பில் ஒருத்தர் வராருனாக்கா, அவர் அரசியல் கட்சி அவரை நோக்கும். இப்போ நல்லா பையன் நிறைய மாஸ் வச்சிருக்கான்ப்பா, பையன் நல்லா ஆக்டிவாக இருக்கான்ப்பா, அவன் நம்ம கட்சியில் எடுத்து போடுவோம்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ அவனுடைய வளர்ச்சி. அப்போ ஒருத்தர் வந்து அடையாளப்படுத்துறாரு, நான் வந்து இவ்வளோ குரூப் வச்சிருக்கேன், எனக்கு இந்த சமூகம் இருக்குது, நான் இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறேன், இந்த ஏழைகளுக்காக நான் இருப்பேன் அப்படின்போது இவரை ஏன் நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் இந்த போஸ்டர் ஓட்டுறது அது ஓட்டுறதுலாம் ஒரு விளம்பரன்றது எதுக்குனாக்கா, நான் வக்கீலாக இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் நான், என்னுடைய நண்பர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் சிறப்பாக செயல்படுவேன்னு ஒரு காட்டுறது. என்னை பொறுத்தவரை அது சட்டம் வந்து வேண்டாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதுன்றது நானும் ஒத்துக்கிறேன். என்னை பொறுத்தவரை அது தவறாக சொல்ல மாட்டேன். இந்த பட்டாசு வெடிக்கிறது மட்டும் வெடிக்கூடாது, அதுதான் பெரிய தலைவலி. அது அடுத்தவங்களை பாதிக்கும். உங்கள் கொண்டாட்டம் உங்களுடைய கொண்டாட்டமாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கு திண்டாட்டமாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை பாதிக்கவே கூடாது. அப்படி பார்க்கும்போது தான் இவன்லாம் வக்கீலாக என்னையா பண்ண போகிறான், இவன்லாம் வக்கீலாகவே இருந்திருக்கலான்னு சாபம் விட்டுருவானுங்க அன்றைக்கே. அந்த சாபம் நம்ம வாங்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டாட்டத்தை வச்சுக்கணும். உலகம் அறிய ஊரறிய நம்ம வந்து வக்கீலாகிறோம் தெரிவிக்கிறதுல வந்து தவறே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் சட்டம் தவறுன்னு சொல்லுது, சட்டப்படி நடந்துங்க. 4 முறை வந்து எம்ஹெச்ஏவுடைய பிரசிடென்ட், ஆக்டிவான ஒரு வழக்கறிஞர், அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர் அப்படின்னு பல பொறுப்புகளை வச்சுட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன்லேயும் வந்து பெருவாரியான
வழக்கறிஞர்களோட ஆதரவோட கட்டாயம் வந்து வெற்றி பெற எங்க நீதி செய் சேனல் சார்பா உங்களுக்கு அன்பான வணக்கத்தையும் நன்றி, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி, கொள்கிறேன் சார். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. அதே மாதிரி உங்களுடைய கனவு திட்டமான வழக்கறிஞர்களுக்கான தனி மருத்துவமனை அமைக்கிற அந்த திட்டத்துக்கு சீக்கிரமே நீங்க அடிக்கல் நாட்டணும் அப்படின்றதும் இப்பதான் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு, பிரஸ்ஸுக்கு வந்து இந்த அரசு வந்து ஒரு 1000 பேருக்கு வீட்டு மனை ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, வீட்டு மனை வக்கீல்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா கேட்குறோம். அதையும் வந்து இந்த தமிழக அரசு கவனத்தில் கொள்ளணும். வக்கீல்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்கணும். வீடு இருக்கிறவங்க கேட்க போறதில்ல, வீடு இல்லாதவனுக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம். ஒரு வயசுக்கு மேலே அந்த வழக்கறிஞர்களால் உழைக்க முடியாது. அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் அட்லீஸ்ட் ஒரு பிளாட் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு உங்க மூலமா கேட்டுக்கிறேன். கூடிய விரைவில் உங்களுடைய இந்த எண்ணங்கள், இந்த கனவுகள் எல்லாம் பலிக்கணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம். வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.